லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள். ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை. காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி. அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் காலதை மிதிக்கப் போவதில்லை. காலதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிக பெரிதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்தது. அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயும் ஆச்சரிய